39 ஆண்டுகளாக இயங்கும் மாற்று இதயம். இறந்த பின்பு உடல் உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் செயல் இழக்கும் உறுப்புகளுடன் ஆயுளை எண்ணிக்கொண்டிருக்கும் பலர் மறுவாழ்வு பெற்று வருகிறார்கள். எனினும் உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு இப்போதுதான் ஓரளவு பெருகி வருகிறது. 1980ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உடல் உறுப்பு தானம் என்ற சொல்லை மருத்துவ உலகம் உச்சரிப்பதே அரிதாக இருந்தது. அப்படி இருக்கையில் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்த ஒருவர் 39 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து சாதனை படைத்திருக்கிறார். நெதர்லாந்தைச் சேர்ந்த அவரது பெயர் பெர்ட் ஜேன்சன். இப்பொழுது அவரது வயது 57. தனது 17வது வயதில் கார்டியோமயோபதி என்ற இதயம் சார்ந்த நோய் பாதிப்புக்கு ஆளானார். இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ததால் தான் உயிர் பிழைப்பார் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் நெதர்லாந்தில் அத்தகைய மருத்துவ வசதிகள் இல்லை. அதனால் இங்கிலாந்தில் உள்ள ஹேர்ஃபீல்ட் மருத்துவமனையில் புகழ்பெற்ற மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் சர் மார்ட்டி யஹூப் உதவியை மருத்துவர்கள் நாடினர். இதையடுத்து 1984ஆம் ஆண்டு ஜேன்சன் இங்கிலாந்தில் உள்ள ஹேர்ஃபீல்ட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஒரு வாரத்தில் லண்டனில் மிகப்பெரிய கார் விபத்து ஏற்பட்டது. அதில் உயிரிழந்த 2 பேரின் இதயம் தானமாக பெறப்பட்டது. அதில் ஒன்று ஜேன்சனுக்கு பொருந்தி போகவே இதய மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அந்த இதயம் ஜேன்சனுக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. அங்கிருந்து நாடு திரும்பியவர் 1996ஆம் ஆண்டு பெட்ரா என்பவரை மணந்தார். 2 ஆண் குழந்தைகளுக்கு தந்தையும் ஆகிவிட்டார். இப்போது ஏர் கிளைடர் பிரியராக வலம் வருகிறார். 39 ஆண்டுகளாக எந்தவித பிரச்சனையும் இன்றி மாற்று இதயம் ஜேன்சனை உயிர் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இது குறித்து ஹேர்ஃபீல்ட் மருத்துவமனையின் இதய மாற்று அறுவை சிகிச்சை ஆலோசகரும் தலைவருமான டாக்டர் பெர்னாண்டோ ரைஸ்கோ கில் கூறுகையில், எங்கள் ஆரம்பகால மாற்று சிகிச்சை நோயாளிகளில் ஒருவர் இவ்வளவு காலம் வாழ்வதை கேட்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உடல் உறுப்பு தானத்திற்கு பலரும் பதிவு செய்வதற்கு ஜேன்சனின் கதை ஊக்கமளிக்கும் விதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்கிறார். ஜேன்சனின் பேச்சிலும் அது வெளிப்படுகிறது. எனக்கு கிடைத்த நம்ப முடியாத பரிசுக்கு இன்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இப்படி வாழ்வேன் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. எனக்கு நன்கொடையாக இதயம் கிடைத்தது போல மற்றவர்களும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். இங்கிலாந்தில் 7314 பேர் மாற்று உறுப்பு சிகிச்சைக்காக காத்திருப்போர் பட்டியலில் உள்ளனர். அவர்களில் 248 பேர் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.